அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம F5 செஷனில் பாலிட்டி ரிலேட்டட் ப்ரிலிம்ஸ்க்கான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு UPSC வந்து தேர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸோ பாலிட்டியில் வந்து கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் வந்துட்டு கன்சிடர் தி ஃபாலோயிங் அபவுட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். So statements: it defends individual liberty against any arbitrary action. It ensures equity in economic undertakings of society and people. And third statement: the idea of natural justice is present in Indian Constitution. So as usual நம்ம first concept என்னன்னு நம்ம பார்த்துருவோம். கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக தான் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றது பாலிட்டியில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ பவர் நம்ம பேஸ் பண்ணி வர கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி வரும். அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எத்திக்ஸ் பேப்பர் ஆல்சோ. GS பேப்பர் 4க்கும் வந்துட்டு இந்த கொஸ்டின் இந்த டாபிக் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு யூஸ் இந்த எத்திக்ஸ் பேப்பர் ஆல்சோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் நான் வந்து எடுத்தேன். ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நேச்சுரல் அப்படின்றது லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் நேச்சர் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு நேச்சரில் வந்துட்டு சில விதிகள் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், ரைட் இது வந்து கரெக்ட், இது ரைட் இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர்லேயே வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். பை ஹார்ட் பை நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்களாவே இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டேர்மில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா இப்போ ஒரு பார்ஷியாலிட்டி நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பை நேச்சராகவே உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ நம்ம இவன் பார்ஷியலாக இருக்கான் இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம வந்துட்டு இந்த லா ஆஃப் நேச்சரில் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் இந்த டாபிக்ல. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, ஒரு காமனான ஒரு விஷயத்தில் வந்து பார்ஷியலாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு பவரில் உள்ளவங்க ஒரு நீங்கள் அந்த காலத்தில் ஒரு அரசரே எடுத்துக்கோங்க. ஸோ அரசரே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து மக்களுக்கெல்லாம் வந்துட்டு நீதி தீர்ப்புகள் வழங்கும் போது ஸோ அவரே வந்து பார்ஷியலாக இருக்காரு அப்படின்ற பட்சத்துக்கு அப்போ நம்ம வந்து எல்லா பொதுமக்களுமே அது வந்து தவறு அப்படின்றது தெரியும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து எதுக்குன்னா அபியூஸ் ஆஃப் பவர், அதாவது பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அடுத்தவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பவரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் த ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பவரை அபியூஸ் பண்ணும்போது இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்ற டேர்மையும் யூஸ் பண்ணி இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக இருக்கா இல்லையான்றதையும் வந்துட்டு அந்த யார் ஜட்ஜாக இருக்காங்களோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதுக்காக யூஸ் ஆகிற டாபிக் தான் வந்து இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ஜுடிஷியரி கிட்ட தான் வந்து ஃபுல் பவர் இருந்தது. பட் லேட்டரான் வந்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்காக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சில டிசிஷன்ஸ் மேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பீப்புளை இன்க்ளூட் பண்ணுறதோ எக்ஸ்க்ளூட் பண்ணுறதோ ஒரு சோசியல் செக்டர் ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அதில் எந்தெந்த பீப்புள்ஸ் உள்ள கொண்டு வரணும், எந்தெந்த பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிற பவர் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கவங்களும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா they should not be partial, they should be impartial. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க சப்போஸ் பார்ஷியாலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸை டிஃபைன் பண்ணி தான் வந்துட்டு ஹையர் ஜஸ்டிஸ் சைடு நம்ம போயிட்டு வந்து நம்ம வந்து ஜஸ்டிஸ் வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு பிரின்சிபல் இருக்குது. அந்த அபியூஸ் ஆஃப் பவர் இங்கே இருக்கா, ஒரு கேஸில் வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வெதர் இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆர் நாட் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு பிரின்சிபல் மூலியமா யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும், பிகாஸ் லெட்டின் வேர்ட்ஸ் இது. ஸோ நெமோ ஜூடெக்ஸ் இன் காசியா ஸ்வா, செகண்ட் வந்து ஆடி ஆல்ட்ரம் பேட்டம். ஸோ இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸோட பிரின்சிபல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த லெட்டின் வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆடிக்காரன் ஞாபகம் வச்சுங்க, ஆடி ஆல்ட்ரம் பேட்டன். ஸோ அதை ஞாபகம் வச்சு நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஒன் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட அர்த்தம். பயாஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பயாஸ்னா வந்துட்டு பார்ஷியலாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு ஜட்ஜாக இருக்கவர் பார்ஷியாலிட்டி பார்த்து அவரோட ரூலிங்கை கொடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு அவரோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டிகல் 14 உங்களுக்கு தெரியும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா, வெதர் தே ஆர் ஒரு புவராக இருந்தாலும் சரி ரிச்சாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஃப்ரம் எனி கேஸ்ட் ரிலிஜன். ஸோ யாராக இருந்தாலும் சரி தே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா.
ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 14 வந்து சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா மீன்ஸ் ஆப்வியஸ்லி வாட் இட் டிஃபைன்ஸ், அது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ பார்ஷியலாக எதுவும் இருக்கக்கூடாது, இம்பார்ஷியலாக இருக்கணும் அப்படின்றத தான் வந்துட்டு ஆர்டிகல் 14 வந்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 14 கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஆடி ஆல்ட்ரம் பேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி ஆல்ட்ரம் பேட்டல் அப்படின்னா வந்து பேட்டம் அப்படின்னா வந்து ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். எப்பயுமே வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இருதரப்பு நியாயங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் அது சொல்ல வருது, வேற ஒன்றும் இல்லை. ஃபேர் ஹியரிங் மீன்ஸ் போத் சைட் ஷுட் பி ஹியர், ரெண்டு சைடுமே வந்துட்டு அவங்களோட நியாயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதர்வைஸ் ஒரு சைடாகவே வந்துட்டு அவங்க ஒரு டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ ஆர்டிகல் 21 உங்களுக்கு தெரியும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இந்த லைஃப் லிபர்ட்டி நம்ம ரெண்டுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா தென் இது எப்படி முடியும்? ஸோ பிகாஸ் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தே கேன் அரெஸ்ட் எனி ஒன். ஸோ அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும்போது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் காரணமாக வந்து தே கேன் அரெஸ்ட் அஸ். ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம சைடோட தரப்பு வந்து நியாயமாக நம்மளோட நியாயங்கள் என்ன அப்படின்றத நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து வந்து நம்ம வந்து நம்மளோட தரப்பு நியாயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ அந்த வாய்ப்பு தர்றது தான் வந்துட்டு இந்த ஃபேர் ஹியரிங் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் உள்ள தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆர்டிகல் 21 வருது. ஸோ அவர் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி வந்து கெட்ஸ் சேஃப்கார்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் திங் ஒன்லி. ஸோ ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேசிக் 2 பிரின்சிபிள்ஸ். ஸோ நீங்கள் இப்போ எத்திக்ஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் அகைன்ஸ்ட் தீஸ் டூ. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி இப்போ பார்ஷியாலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. எத்திக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க, பார்ஷியல் பிஹேவியர்ஸ் பேஸ் பண்ணி பார்ஷியாலிட்டியாக இருக்காங்க. நீங்கள் ஒரு பேனல் போறீங்க, ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ் வந்து வர்றாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஜென்ரலைஸ்டு ஆன்சராக கொடுக்காம நீங்கள் இந்த பிரின்சிபிள்ஸ் யூஸ் பண்ணி நெமோ ஜுடெக்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸ் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பயாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தென் டேம் ஷூர் வில் பி கெட்டிங் மோர் மார்க்ஸ் இன் எத்திக்ஸ் பேப்பர் ஆல்சோ. ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் பயாஸ் அப்படின்றதுல வந்துட்டு அதில் 2 சப் டைப்ஸ் இருக்குது. நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் மேஜர் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸ் அண்ட் பெக்குனரி பயாஸ். ஸோ பர்சனல் பயாஸ் அப்படின்றது வந்துட்டு எப்படின்னா ஒரு நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு நம்மளுக்கு டேரெக்டாக அதில் பர்சனல் பெனிஃபிட் இருக்கலாம், ஆர் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பர்சனல் பெனிஃபிட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பர்சனல் பயாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாப் என்ன இருக்குன்னா நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். ஸோ அவங்களோட கேஸ்க்கு வந்து அவங்களே வந்து ஜட்ஜாக இருக்க முடியாது. பிகாஸ் எப்படி பார்த்தாலுமே வந்து செல்ஃபிஸாக தான் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே தேர் செல்ஃபிஸ் ஒன்லி. ஸோ நியாயமான ஒரு ரூலிங் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதான் இந்த பர்சனல் பயாஸ் பேஸ் பண்ணி பர்சனல் பயாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பயாஸில் இந்த 2 பயாஸ் மெயினாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பர்சனல் பயாஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வித் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ 1952 நடந்த ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸில் வந்து மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கு வந்துட்டு லீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓர்ஸ் மினரல் ஓர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து லீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி லீஸ் கொடுத்துருக்கும் போது சடன்லி தேர் வில் பி அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த லீஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவார். ஸோ அதை என்ன எதுக்காக, ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து மூவ் அகைன்ஸ்ட் தட் மினிஸ்டர். ஸோ அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஆப்வியஸ்லி வந்து கார்பரேட் எல்லாருமே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து அந்த எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மினிஸ்டருக்கு எதிராக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த எதிர்கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, மினிஸ்டருக்கு ஆப்போனண்ட்ல இருக்கவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து லீஸ் அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணது. ஸோ இட்ஸ் அ பர்சனல் வெஞ்சன்ஸ், லைக் ஒரு பர்சனலாக வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக அதை ஒரு பர்சனலாக எடுத்து ஒரு மினிஸ்டர்ன்றது வந்து ஒரு பொறுப்பில் இருக்கவர் he should be neutral, but here he has misused his power for the personal bias, so personal revenge. So personal விஷயத்துக்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணிப்பாரு. அகைன் ஹையர் கோர்ட் வந்து அந்த ரூலிங் வந்துட்டு they will give in favor of the mineral development corporation. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. யூ கேன் கோ த்ரூ த லீகல் சர்வீஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்துட்டு இந்த பர்சனல் பயாஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு நான் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ண கேசஸ் ஒரு 2-3 கேசஸ் பார்த்துங்க. பட் நான் மெயினாக இந்த கேசஸ் மட்டும் எடுத்திருக்கேன், மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கேசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பெக்யூனரி பயாஸ். பெக்யூனரி பயாஸ் அப்படின்றது மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். ஜட்ஜாக உட்காரவங்க இந்த கேஸை வந்து ரூலிங் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மானிட்டரி பெனிஃபிட் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ அந்த மானிட்டரி பெனிஃபிட் இருக்கிறனால அவங்க ரூலிங் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பெக்யூனரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு, டைம்ஸ் விசஸ் கிராண்ட் ஜங்ஷன் கேனல் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு. இது நடந்தது வந்து யுனைடெட் கிங்டம் யூகேல தான் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ யூகேல தான் வந்து இந்த கேஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
கிராண்ட் ஜங்ஷன் கேனல் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு தே வில் பி ஸோ ஒரு கேனல் பில்ட் பண்ணோம்னா வந்துட்டு லேண்ட் அக்விசிஷன் வந்து பண்ணுவோம். ஸோ லேண்டை வந்து அவங்க வாங்கணும். ஸோ அவங்க வாங்கிட்டு தான் வந்துட்டு மக்கள்கிட்ட லேண்ட் வாங்கி தான் வந்து தே கேன் பில்ட் திஸ் கிராண்ட் ஜங்ஷன் கேனல். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு டைம்ஸ் அப்படின்றவரோட நிலத்தை கேட்கும்போது அவர் வந்துட்டு அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு. பிகாஸ் ஃபார் சம் பர்சனல் ரீசன் ஹி ஹஸ் அப்ஜெக்டட் அண்ட் ஹி டசன்ட் வாண்ட் டு செல் ஹிஸ் லேண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ட்ரைபுனல் மாதிரி செட் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரைபுனலில் வந்துட்டு ரூலிங் வந்து கிராண்ட் ஜங்ஷன் கேனலுக்கு ஃபேவராக வந்து அந்த ரூலிங் போச்சு. ஸோ ஒய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கிராண்ட் ஜங்ஷன் கேனலோட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர், அதில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து இஸ் ஆல்சோ த சேர்மன் ஆஃப் த ட்ரைபுனல். அந்த சேர்மன்னா அந்த ட்ரைபுனலோட சேர்மனாகவும் வந்துட்டு அவர் தான் இருந்தார். ஸோ ஃபார் த பெக்கினரி பயாஸ் ஸோ ஹேஸ் இஸ் ஓன் பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரக்டிஃபை ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு மானிட்டரி பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அதுக்காக தான் வந்துட்டு அவர் வந்து அந்த ரூலிங் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லேயோ அந்த கேசஸ் போயிட்டு தென் டைம்ஸ் காட் ஹிஸ் ஜட்மெண்ட். ஸோ அவரோட ஃபேவர் வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் அவங்க சொன்னது வந்து இட்ஸ் அகைன்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் தெர் இஸ் பெக்கினரி பயாஸ் இருந்ததாக தான் வந்துட்டு அவங்க வந்து சொன்னது. ஸோ ரீசன் வந்து சொன்னது. ஸோ இதுதான் வந்துட்டு பயாஸில் 2 டைப்ஸ். தென் ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆடி ஆல்ட்ரம் பேட்டம். ஸோ இந்த ஆடி ஆல்ட்ரம் பேட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கண்டிப்பாக யூ கேன் மனப்படமே பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பர்சனல் லிபர்ட்டி விஸ் பவர் அப்படி தான் இருக்கும். நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக தான் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். If you take any project, any government projects, it will have an impact on our personal liberty. So இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட கவர்மெண்ட்டோட UIDI ப்ராஜெக்ட். ஸோ UIDI ப்ராஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் வந்தது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதும்போது நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ் டேர்ம் ஆடி ஆல்ட்ரம் பேட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடி ஆல்ட்ரம் பேட்டம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு 2 சைடும் ஹியர் பண்ணிட்டு தான் வந்துட்டு எந்த ஒரு பாலிசி மேக்கிங்கோ இல்லை எந்த ஒரு ஜட்மெண்ட்டோ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது. இந்த கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. ஐ மீன் லைக் கவர்மெண்ட் வந்து அதை முடக்குனாங்கன்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார் சம் ரீசன் her passport has been confiscated. பட் இங்கே வந்துட்டு யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சான்ஸே அவங்களுக்கு ஹியர் பண்ணுறதுக்கு கொடுக்காம they have took decision arbitrarily. ஸோ ஆர்பிட்டரியாக வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிசிஷன் எடுத்து அவங்க மேனகா காந்தியோட பாஸ்போர்ட் வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட் ஐ மீன் அந்த கேஸ் வந்து போகும்போது அவங்க சொன்னது வந்துட்டு என்னன்னா in this case மேனகா காந்தி has not been heard at all and the case has been and her passport has been confiscated discretion power யூஸ் பண்ணி அவங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அகைன்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி they have reversed the decision and they have given the verdict in favor of மேனகா காந்தி. So it's one of the important decision and இந்த ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரீசென்ட்லி வந்துட்டு ஒரு இஷ்யூ வந்தது. அதனால தான் அந்த கொஸ்டின் நான் எடுத்தேன், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொஸ்டின் எடுத்தது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐயில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஆர்பிஐ ஃப்ராட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த ஆர்பிஐ ஃப்ராட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு பாரோயரை வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இதில் கிளாசிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு தென் தட் பாரோயர் ஓன்ட் ஹாவ் ஆப்ஷன் அட் ஆல். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு அகைன் வந்து பாரோ பண்ணவே முடியாது. ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர். ஸோ அந்த பாரோயருக்கு வந்துட்டு ஹி ஹேஸ் த மீன்ஸ் டு ரீபே த லோன், அவர் இஸ் வில்ஃபுல்லி டிஃபால்ட்டிங் த லோன் அண்ட் ஹி ஹாஸ் யூஸ் திஸ் பவர். அந்த லோன்லேருந்து வந்த அமௌண்ட் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க ஆர் கிராஸ் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாரோயரை வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக பாரோயர் வந்து தே வுட் ஹவ் அப்டேன் மோர் மணி லைக் 1 crore அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவரை வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு தே கேன் கிளாசிஃபை. ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு அவங்களோட பாரோயரோட சைடை ஹியர் பண்ணாமே வந்துட்டு டிஸ்கிரிஷனரியாவே வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாசிஃபை பண்ணக்கூடிய பவர் இப்போ வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஃபோர் கிளாசிஃபைங் எனி பாரோயர் அஸ் அ ஃப்ராட் தட் பாரோயர் ஷுட் பி ஹியர்ட் ஆல்சோ. ஸோ அந்த பாரோயரை வந்து அவங்க தரப்பு நியாயங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்து இந்த ஆர்பிஐ ஃப்ராட் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு அவங்க வந்து கிளாசிஃபை பண்ணோம்னாங்க. இது 2016 வந்து ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. என்பிஏ வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டிங் இதை வந்துட்டு ஆர்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு அவங்க பாரோயர்ஸ் வந்து ஃப்ராடுன்னு சொல்றது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் இட் இஸ் அகைன்ஸ்ட் த ரூல் ஆஃப் ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன். ஸோ
ஸோ ஆல்ரெடி ஆடம் பேட்டம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். ஸோ போத் சைட்ஸ் ஷுட் பி ஹியர்ட் பிஃபோர் எனி ஜட்மெண்ட் கேன் பி கிவன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரோயர் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸே வந்து தே கேன் கிளாசிஃபை them as a fraud. ஸோ அகைன் அதர் சைடு வந்து ஹியர் பண்ணாமே வந்துட்டு அவங்க வந்து இந்த டிசிஷன் வந்து எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இட்ஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடி கொடுத்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி ஐ ஹவ் டேக்கன் திஸ் கொஸ்டின், நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொஸ்டின் வந்து எடுத்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூஸ், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வி கேன் see the question now. ஸோ கொஸ்டின் பாருங்க. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இட் டிஃபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அகைன்ஸ்ட் எனி ஆர்பிட்டரி ஆக்ஷன், இட் என்ஷூர்ஸ் equity in economic undertakings of society and people, the idea of natural justice is present in Indian constitution. So இதோட ஆன்சர் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃபென்ஸ் லிபர்ட்டி, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அகைன்ஸ்ட் எனி ஆர்பிட்டரி ஆக்ஷன். ஸோ எப்படி டிஃபெண்ட் பண்ணுது அப்படின்னா ஆடி ஆல்ட்ரம் பேட்டம். ஸோ இது மூலியமாக தான் பண்ணுது. ஸோ we have already told. ஸோ ஆர்டிகல் 21. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டில் தான் அந்த ஆடி ஆல்ட்ரம் பேட்டன் வருது. ஸோ இட் டஸ் டிஃபெண்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அகைன்ஸ்ட் எனி ஆர்பிட்டரி ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் என்ஷூர்ஸ் ஈக்விட்டி இன் எகனாமிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் பீப்புள். ஸோ ஈக்விட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈக்விட்டி மீன்ஸ் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த எந்த ஒரு எக்கனாமிக் பாலிசிக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புவர் பீப்புளுக்கு கரெக்டாக வந்து they will get their benefits. ஸோ அதுதான். ஸோ ஈக்குவாலிட்டி, ஒரு லா சிவில் இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவல், எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்காது, இட் வில் பி லைக் அன் இம்பார்ஷியல் திங். ஸோ அதுதான் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா நம்ம சொல்கிறோம். ஸோ இட் டஸ் என்ஷூர்ஸ் தி ஈக்விட்டி இன் எகனாமிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் பீப்புள். ஸோ தேர்ட் ஒன், த ஐடியா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இஸ் பிரசன்ட் இன் கான்ஸ்டியூஷன். ஆக்சுவலி ஐடியா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி பிரசன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எங்கேயுமே வந்துட்டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி தான் இதை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் வில் பி எலிமினேட்டட். பட் இன்டெரக்டாக இருக்கும். பட் இன்டெரக்டாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணாதான். ஹவர் தட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ண ஒரு வேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்ற வேர்டோ இல்லை ஐடியா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றதோ எங்கேயுமே வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எலிமினேட்டிங் தேர்ட் ஆப்ஷன், we are getting 1 and 2 only. So option is B is the correct option. So உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe and like our channel and also do put your comments also so that I can improve. And thank you very much. Thank you for watching this video. Thank you.